ஹே காய்ஸ், மனிதனோட வாழ்க்கையில ஸ்கூல் காலேஜ்னு படிப்பு முடிச்சுட்டு அடுத்து வேலை கல்யாணம்னு அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி தான் அவனோட பயணம் அமைஞ்சிருக்கு. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வேலைலாம் நமக்கு பிடிக்கலனா கூட அதை நமக்கேத்த மாதிரி மாத்திக்கிற தன்மை நமக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் உயிரற்ற விஷயங்கள், நம்ம எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம். ஆனா திருமணம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்ம அதுல பாண்டாக போறது ஒரு உயிருள்ள ஜீவன் கூட. நமக்கு எப்படி ஆசைகள், கனவுகள், எமோஷன்ஸ் இதெல்லாமே இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஜீவனுக்கும் இருக்கும். நமக்கு எப்படி இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம், இது இப்படி இருக்கணும், இது அப்படி பண்ணலாம்னு தோணுதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தோணும். நமக்கானதை நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி அவங்களும் அவங்களுக்கானதை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படி இருவேறு ஆட்களை பாண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இருவேறு ஆசைகள், கனவுகள், எமோஷன்ஸ் இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஒருத்தருக்கு இடிபடாம கிராஷ் ஆகாம இருக்கணும்னா அவங்க பார்ட்னரை ரொம்ப கவனமா செலக்ட் பண்றது அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பேம்பர்டா வளர்க்கப்படுறா. அவ எல்லா கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, ரைட்டிங், மியூசிக்னு எல்லாத்துலயும் நல்லா ஷைன் ஆகுறா. அவ வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு போறா, ஆர்ட் ஒர்க் பண்றா, நிறைய ஸ்டோரிஸ், கவிதைகள்னு நிறைய கலைகளை வளர்த்துக்கிறா. அவுட்டிங் நிறைய போறா, நிறைய விஷயங்களை கேட்டும் பார்த்தும் படிச்சும் தெரிஞ்சுக்கிறா. நிறைய இடத்த சுத்தி பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ண அவ விரும்புறா. இப்படி தனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறா. இவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இவ திருமணம் பண்ணணும்னா எப்படிப்பட்ட ஆளை பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவளோட ஆசைகளுக்கு கொஞ்சமாவது ஒத்து போற ஒரு ஆளை பண்ணிருக்கணும். ஆனா அவ தலையெழுத்து ஒரு கல்லு மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறா. எஸ், அவர் எப்பவுமே படுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு எதை பத்தியும் அக்கறையோ ஆசையோ எதுவுமே கிடையாது. நேரத்துக்கு சோறு, தூக்கம் இதுதான் ஒரு உலகமா பார்த்தாரு. வெளியே எங்கேயும் போகவும் விரும்ப மாட்டாரு. அடுத்த ஆள் கிட்ட மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டாரு. இப்படிப்பட்ட ஆளை பார்ட்னரா அவங்க வீட்டுல முடிவு பண்ணி திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒத்து போகாம கடைசியா பிரிஞ்சு வாழும்படியா ஆயிடுச்சு. இதுல இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க லைஃப்ல என்ன மிஸ்டேக்னு. இங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் தப்பா இருந்திருக்கு. அந்த பொண்ணோட டைப்புக்கு கொஞ்சம் கூட அவங்க ஒத்து போகல. வெளி உலகத்தை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பார்ட்னர், வீடு மட்டும்தான் உலகம்னு நினைச்ச இன்னொரு பார்ட்னர், டோட்டலா முரண்பட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி, ஆனா இந்த காலத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒண்ணுதான். எனிவேஸ், இந்த பதிவுல உங்க பார்ட்னரை நீங்க தவறா சூஸ் பண்ணா உங்க லைஃப் எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் அடிவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு நல்ல பார்ட்னரை, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பார்க்க போறோம். முதல் விஷயம், we are not on the same page. இதோட அர்த்தம், நீங்க நினைக்கிறதே உங்க பார்ட்னரும் பண்ணணும், உங்க எதிர்பார்ப்பும் அவங்க எதிர்பார்ப்பும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதுல முரண்படுறது. இப்போ ஒரு திருமண நாள் வருதுன்னா வைஃப் காலையிலே எழுந்து புது ட்ரெஸ் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகணும்னு விரும்பும்போது ஹஸ்பண்ட் எல்லா நாளும் ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நாளை அப்படியே கடந்து போனா அது அவங்களுக்குள்ள முரண்பாட கொடுக்கும். அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆசையும் சந்தோஷமும் காணாம போயிடும். இதெல்லாம் பெரிய விஷயமாங்கன்னு உங்கள பல பேருக்கு கேட்க தோணும். ஆனா நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்ச நாளை மறப்பீங்களா? இல்லல்ல. அப்ப பெண்கள் மட்டும் அந்த நாளை எப்படி மறப்பாங்க? சில பெண்கள் திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னா இந்த சந்தோஷம் இந்த நாள்ல தான் தொடங்குச்சு, இது கடைசி வரை தொடரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க போவாங்க. இன்னும் சில பேரு இந்த நாள்ல இருந்து தான் தன்னோட சந்தோஷமே போயிடுச்சு, இனிமேலாவது எதுவும் மாறிடாதா அப்படின்னு கேட்டு கோயிலுக்கு போவாங்க. சோ ஹஸ்பண்டுக்கு பெருசா தெரியற விஷயம் வைஃபுக்கு பெருசா தெரியாது, வைஃப்க்கு பெருசா தெரியற விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கப்பல் மகாபலிபுரம் பிளான் பண்றாங்கன்னா ஒருத்தர் அந்த இடத்த ரசிக்க போவாங்க, ஒருத்தர் அங்க உள்ள ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க. எனிவேஸ் ரெண்டு பேரும் மகாபலிபுரம் போகணும் தான் ஆசைப்பட்டாங்க. ரெண்டு பேரோட ஆசையும் இதுல நிறைவேறிடுச்சு. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். ரெண்டாவது, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்ல முடியாம தவிக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ உங்க பார்ட்னர் என்னோட அம்மா அப்பா வராங்க, அவங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போகணும்னு சடனா சொன்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸா இருந்திருக்கலாம், இல்ல வேற எதுவும் பிளான்ல இருந்தா அந்த பொண்ணால அதை சொல்லவும் முடியாது. அதேதான் பசங்களுக்கும், அவங்க எதுவும் பிளான் பண்ணிருப்பாங்க, அதை கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் நடந்தா அதை வாய் விட்டு அவங்களால சொல்லவும் முடியாது. ஏன் அவங்க மனசுல உள்ளதை அவங்களால வெளியே சொல்ல முடியல? இதுவே பேரண்ட்ஸ், கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா சட்டுன்னு நம்ம ப்ராப்ளம் இதுதான் அப்படின்னு வெளியே சொல்லிடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசிடுறோம். நீங்க இது உங்க பார்ட்னர் கிட்டயுமே வெளிப்படையா பேச முடியும், பட் கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது மட்டும்தான். நம்ம தப்பான பார்ட்னரை, ராங் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கும். மூணாவது, உங்க ஃபியூச்சர் பிளான்ஸோட அவங்க ஃபிட்டே ஆக மாட்டாங்க. இப்ப பசங்களாம் எடுத்துக்கிட்டா ஃபியூச்சர் கோல்ஸா வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஃபாரின் ட்ரிப்ஸ் போகணும், அவங்களுக்கு பிடிச்ச கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது இதுன்னு நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. ஒருவேளை வரப்போற பொண்ணு ரொம்ப ரிசர்வ்டா, இன்ட்ரோவர்ட்டடா இருந்தா, இல்ல தண்ட செலவு ரொம்ப பண்ற மாதிரி வந்துட்டா டோட்டல் பிளானும் வேஸ்ட் தான். அந்த பொண்ணையும் சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம நினைச்சதை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும் பசங்களை விட்டு போகாது. இதேதான் பொண்ணுங்களுக்கும். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி கனடால ஒர்க் வாங்கி போகணும்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணா. அவ எதிர்பார்த்த மாதிரியும் அவளுக்கு அந்த ஆஃபர் வந்தது. அதே டைம்ல அந்த பொண்ணுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆச்சு. மாப்பிள்ளை வீட்டுல கனடா பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவங்க ஓகே நல்லது தானே அது இதுன்னு சொல்லி எப்படியோ மேரேஜை முடிச்சிட்டாங்க.
பட் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கனடா போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சோ நமக்கு வர பார்ட்னரை நம்ம செலக்ட் பண்றதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். நம்ம கனவு தான் அவங்க கனவா இருக்கணும் அப்படிங்கறது இல்ல, பட் நம்ம கனவை புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு இருந்தாலே போதும். அடுத்து 4வது, சண்டை போடும்போது எல்லா பழியும் உங்க மேலேயே விழும். உங்களுக்கு பவரே இல்லாத மாதிரி இருக்கும். எல்லா சண்டையுமே ரிலேஷன்ஷிப்பை எண்டு பண்றது அமையாது. ஆனா நீங்க கான்ஸ்டன்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியலனா அது உங்களோட அன்பை, அரவணைப்பை, கமிட்மெண்ட்ஸை மீறி போய் அது பிரேக்கப்ல நிற்கும். அதை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மள பேசவே விட மாட்டாங்க. கண்டினியூஸா பேசி அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் கூட கடைசியா நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி கில்ட்டியா நம்மள ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. இது நம்மளோட தன்னம்பிக்கையும் வில் பவரையும் ஈஸியா டெமாலிஷ் பண்ணிடும். இதே மாதிரி கண்டினியூஸா நடக்கும்போது அது நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் பாழாக்கிடும். அதுக்கப்புறம் எந்த கான்வர்சேஷனா இருந்தாலும் நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அடுத்த 5வது, நீங்க உங்க பார்ட்னருக்கு என்ன மாதிரின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற முக்கிய கான்செப்டையே இதுல பொதுவா எல்லாரும் மறந்து போயிடுறாங்க. வீட்டு வேலையில இருந்து சுகம், துக்கம், மென்டல் பிரேக் டவுன், ஆங்ஸைட்டி, பெயின், இது எல்லாத்தையும் தோல் சாஞ்சு ஒரு பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்மளால ஒருத்தர் கூட பண்ண முடியாத பட்சத்துல நமக்கு தோன்ற விஷயம், இவங்க நம்மள எந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறதா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரொம்ப வசதியான வீட்டுல பிறந்து எந்த ஒரு குறையும் இல்லாம வளர்க்கப்பட்டு நல்லா படிக்க வச்சு பிரம்மாண்டமா திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவளை பார்த்து அவளோட புருஷன் தினமும் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், பொண்ணுங்களை ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிற, எங்க கிட்ட வேலைக்காரியா இருக்கதான்னு. நீ என்னதான் பெரிய வீட்டுல வளர்ந்துருந்தாலும் நீ எனக்கு எப்பவுமே வேலைக்காரி தான்னு சொல்லி அவளை அப்படியே தான் அவன் நடத்தினான். அவளும் பொறுத்து பார்த்து கடைசியா இது சரிப்பட்டு வராது, திருமண பந்தத்தோட மீனிங்கையே அவன் அசிங்கப்படுத்துறான்னு சொல்லி அவ அந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போட்டுட்டு வந்துட்டான். உங்க பார்ட்னர் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலனா அது அந்த ரிலேஷன்ஷிப்பையே ஆட்டம் காண வச்சிரும். ஹஸ்பண்ட் கிட்டன்னு இல்ல, இந்தியால கல்யாணமாகி போற எல்லா பொண்ணுங்களோட மனநிலையுமே இப்படிதான். போற வீட்டுல யாருமே நமக்கு தெரியாது, என்ன பண்ணணும்னு புரியாது, நம்ம இந்த வீட்டுக்கு யாரு, எதுக்காக வந்திருக்கோன்னு ஒரு பிளாங்க் ஸ்டேட்லயே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பார்ட்னர் நடந்துக்கிற விதம், உங்களை அவர் நடத்துற விதத்தை வச்சுதான் உங்களோட பொசிஷன் உங்களுக்கு அங்க என்னன்னே தெரிய வரும். அடுத்து 6வது, வயிற்றுக்குள்ள வர பட்டர்ஃப்ளை ஃபீலிங். இது எல்லாரும் லவ்ல விழும்போது நடக்கிற ஃபீலிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பார்ட்னரை பார்த்ததும் உங்களுக்கு இப்படி தோணுதுன்னா அது ஜஸ்ட் ஆங்ஸைட்டி தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம்னு சொன்னதும் வயிற்றுக்குள்ள கடமுடான்னு ஒன்று பண்ணுமே, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். பட் நம்ம இதை நமக்கேற்ற மாதிரி வெவ்வேறு அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். எந்த பர்சனை ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது லவ்னால பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தெரிஞ்சதோ, இப்போ அதே பர்சனை பார்க்கும்போதும் அந்த எஃபெக்ட் தோணும். பட் அதுக்கான ரீசன் லவ்வா இருக்காது, பயம் இல்ல ஆங்ஸைட்டியா இருக்கும். ஸோ ஒருத்தரை பார்த்ததும் பட்டர்ஃப்ளை ஃபீல் வருதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல உடனே குதிச்சிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா அதை எடுத்துட்டு போய் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் அடித்தளம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 7வது, இன்டிமசி குறைஞ்சிரும். உங்களுக்கு ஏத்த பார்ட்னரை நீங்க செலக்ட் பண்ணலனா உங்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரமாவே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும். ஒரே வீட்டுல இருப்பீங்க, பட் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ள லவ், இன்டிமசி, கேர் எதுவும் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட கசின் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து தனி ரூம்ல வச்சிருக்கும் போது பேபியை செக்அப் பண்ண நர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே அங்க போனாங்க. கூட அவங்க பார்ட்னர் மட்டும் இருந்தாங்க. அப்ப என்னோட கசின் சிஸ்டருக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கு. ரொம்ப அவசரம்னு அவங்க பார்ட்னரே ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல பேட் இருந்த இடத்த விட்டு தள்ளி போய் அவங்க திரும்ப வரும்போது ரூம் ஃபுல்லா பிளட்டா இருந்தது. அவங்க பார்ட்னரோட அம்மா வந்து செம்மையா கத்துனாங்க. பட் அந்த பார்ட்னர் எதையும் கண்டுக்காம துணி எடுத்து அந்த ரூமையே கிளீன் பண்ண ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மா, நீயே இதெல்லாம் பண்றேன்னு கேட்கும்போது, அவ எனக்காக தான் நீங்க படுத்துட்டு இருக்கா, எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா, அவளுக்காக இதை கூட நான் பண்ணலனா நான் என்ன மனுஷன்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளீன் பண்ணி விட்டாரு. இன்னொரு இன்சிடென்ட் இதே மாதிரி அந்த பொண்ணோட சிஸ்டருக்கு நடந்தது. அவங்களோட ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகலன்னு அப்சர்வேஷனுக்கு வச்சிருந்தாங்க. கிளீனிங் அது இதுன்னு நர்ஸ் உள்ளியும் வெளியும் போயிட்டு வந்தாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பேபியை பார்க்க உள்ள வந்துட்டு உள்ள ஸ்மெல் அடிக்குதுன்னு கொஞ்ச நேரத்திலேயே வெளியே போயிட்டாரு. அவங்க அம்மா வந்ததும், அவ தானே குழந்தை பெற்றிருக்கா, அதான் கூட அவளோட மொத்த ஃபேமிலியும் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு அம்மா பின்னாடி கிளம்பி போயிட்டாரு. இந்த 2 பேர்ல எந்த பார்ட்னர் சரியான ஆளு நீங்க நினைக்கிறீங்க? இதுல யாருக்குள்ள இன்டிமசி அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல உள்ளவங்க தன்னோட வைஃப் அப்படிங்கிற அந்த உணர்வு, புரிதல் அதோட இருக்காங்க. 2வது, கடமைக்குன்னு வந்துட்டு போனாரு. சரி, அடுத்து 8வது, நீங்க சொல்றத அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. உங்க பார்ட்னருக்கு அவங்களோட தாட் அண்ட் எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமா படும். நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்க சைட்ல உள்ள பாயிண்ட் என்ன, நியாயம் என்னன்னலாம் அவங்க காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும், அதை சொன்னா அது ஏன் தேவைப்படுதுன்னு கேட்காம தெரிஞ்சுக்காம உடனே நோன்னு சொல்லிருவாங்க, இல்ல எதுவுமே சொல்லாம போயிருவாங்க. ஒரு பொண்ணு அவளுக்கு மேரேஜ் ஆன புதுசுல ஷாப்பிங் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அதுக்குள்ள ஷாப்பிங் அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்டாரே தவிர ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு ஸ்மால் பேக்கை ஹஸ்பண்டோட ஊர்ல விட்டுட்டு வந்துட்டான். அவளுக்கு எப்போ வேணும்னாலும் பீரியட்ஸ் ஆகும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அவளோட எல்லா திங்ஸும் அதுல தான் வச்சிருப்பா. ஹஸ்பண்ட் கூட நார்த் சைட்ல இருந்தா. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஏன் அவசரம்னு கூட அவரு காது கொடுத்து கேட்க ரெடியா இல்ல. நமக்கு ஒரு விஷயம் செய்யணுங்கிற எண்ணமோ விருப்பமோ அந்த பார்ட்னர் கிட்ட இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல உங்களையோ அவங்க கன்சிடரே பண்ணலன்னு அர்த்தம். அப்படி இருக்க பட்சத்துல
அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து 9வது தனிமையை உணர்றது. உங்க பார்ட்னர் உங்க கூட இருந்தாலும் கூட ஏதோ இல்லாத மாதிரியே மிஸ் பண்ற மாதிரியே உணர்றது. இப்ப செல்போன் டேப்லெட் எல்லாம் கையில வந்ததுக்கு அப்புறமா முக்கால்வாசி பேரு இப்படிதான் யாரு கூடயும் கனெக்ட் ஆகாம இருக்கும்ல. போன் வழியா எல்லா மக்கள் கூடயும் கனெக்ட் ஆன நம்ம ரியல் லைஃப்ல எல்லார்கிட்ட இருந்தும் டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம். எனிவேஸ், இதுதான் உங்க பார்ட்னர் கூடயும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க யாரோ நீங்க யாரோங்கிற மாதிரியே இருக்கும். ஒரே ரூம்ல ஒன்னா டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் மனசளவுல ஒரு வெறுமையை உணர்வீங்க. வாழ்க்கையே சுத்தி கடலால சூழப்பட்ட தீவு மாதிரி தெரியும். எஸ்கேப் ஆக வழி எதுவும் கிடைக்காதான்னு தோணும். தனிமையே நம்ம வாழ்க்கையா மாற ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நான் மேல சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க தப்பான பார்ட்னர் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேரு திருப்தியே இல்லைனாலும் கூட மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஊரு உலகம் என்ன சொல்லுமோங்கிறதுக்காக அதே ரிலேஷன்ஷிப்லயே அப்படியே மெயின்டைன் பண்ணி இருந்துப்பாங்க. எந்த ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணணும்னாலும் இப்ப இந்த காலத்துல சொல்லக்கூடிய அந்த வைபு 2 பேருக்குமே இருக்கணும். அதாவது கம்பேட்டபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இது உங்களோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு தடவை தான். அதை தப்பா அழுதுட்டு சேடா இருந்து வாழறதுக்கு பதிலா நல்லா யோசிச்சு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ பாருங்கன்னு சொல்லி நான் இந்த பதிவை இங்க நிறைவு பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்ம சேனல்ஸான பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.